ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளும் மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம். அதாவது கனடாவிலே இன அழிப்பு தொடர்பான நினைவு தூவி அமைக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். பிரம்டன் நகரிலே அமைக்கப்பட்டு இலங்கை அரசுக்கு அது மிகப்பெரிய ஒரு தலையீடியாக மாறி இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இது தொடர்பான கண்டனங்களை விடுத்திருந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போது மீண்டும் ஒரு விடயம் பேசுபொருளாக இருக்கிறது. கனடாவினுடைய டொரண்டோ நகரிலே ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்படுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கனடாவினுடைய டொரண்டோ நகர சபையிலே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். ஈழத்தமிழர்கள் அதிக அளவிலே வசிக்கக்கூடிய கனடாவினுடைய டொரண்டோ நகரிலே இந்த நினைவு சின்னம் அமைக்கப்படுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் டொரண்டோவிலும் அதிக அளவில் ஈழத்தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய ஸ்காப்ரோ என்று சொல்லக்கூடிய நகரிலே இருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவிலே இந்த நினைவு சின்னம் அமைப்பதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கக்கூடியவர் கனடாவினுடைய டொரண்டோ நகரினுடைய தென்மேற்கு பகுதியினுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய பார்த்தி கந்தவில் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார். இதற்கு ஜோஸ் மெக்லோ என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு கவுன்சிலர் வழிமொழிந்திருக்கக்கூடிய விடயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம். அதே போல கனடாவினுடைய டொரண்டோவினுடைய மேயராக இருக்கக்கூடிய ஓஜிவியா சவுத் அவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். தங்களாலான முழுமையான பணிகளை இதனை மேற்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஐக்கிய ராஜ்யம் அதே போல கனடா ஆகிய நாடுகள் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி இனப்படுகொலை என்பதனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே தான் இன்றைய நாளில் சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசப் போகிறோம். குறிப்பாக இந்த புதிய நினைவு தூவி அமைக்கப்படுவதற்கான ஆதரவு கருத்துக்கள் வெளிவந்த சூழல் ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு தலையீடியாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே பிரம்டன் நகரிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தூவி தொடர்பாக ஸ்ரீலங்காவினுடைய கடும்போக்கு சிங்கள பௌத்த பேரினவாதிகளாக தங்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் தங்களுடைய எதிர்வினைவுகளை பேசியிருந்தார்கள். இவர்களோடு முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி கூட வருத்தங்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக நாமல் ராஜபக்ச, சரத் வீரசேகர போன்றவர்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதற்கு பின்பதாக பிரம்டன் நகரினுடைய மேயர் இது தொடர்பாக சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இலங்கையிலே தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்கள் கனடாவில் இருக்க இடமில்லை என்று சொல்லி பேட்ரிக் பிரவுன் என்று சொல்லக்கூடிய அந்த மேயர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம். அதன் பின்பதாக நாமல் ராஜபக்ச அதிருப்திகளை வெளியிட்ட பின்பு அப்படி நீங்கள் இதை குறிப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த அதிருப்திகள் எல்லாம் இனப்படுகொலைக்கான ஒரு அங்கீகாரம் அப்படி என்று சொல்லியிருந்தார். அதே போல் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைத்திருந்தார். இந்த வகையிலே பார்க்கப்படுகிற போது ஈழத்தமிழர்கள் மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த சர்வதேச அங்கீகாரம் என்பது ஈழத்தமிழர்களுடைய பக்கமாக மிக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே தான் இன்னும் சில மேலதிகமான விடயங்களை பார்க்க வேண்டும். குறிப்பாக உலக நாடுகளிலே எங்கெங்கெல்லாம் இந்த நினைவு சின்னங்கள் இருக்கிறது என்பதனை பார்க்க வேண்டும். முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னங்கள் அல்லது தமிழின படுகொலைக்கு எதிராக நினைவு சின்னங்களை உலகில் எங்கெங்கெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்பதனை பார்க்க வேண்டும். அதே போல இந்த நினைவு சின்னங்களினால் இருக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பது தொடர்பாகவும் பார்க்க வேண்டும். ஆகவேதான் இந்த விவகாரத்திலே இன்றைய நாளில் நாங்கள் கொஞ்சம் ஆழமாக விரிவாக இதனை பார்க்கலாம். குறிப்பாக உலக நாடுகளிலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தஞ்சாவூரிலே முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் காணப்படுகிறது. அதே போல கனடாவிலே டொரண்டோவினுடைய ஒட்டாவா நகரிலே இந்த நினைவு நிகழ்வுகள் இடம்பெறுவது வழமை. அதனையொட்டி இப்போது இந்த நினைவு சின்னம் அமைக்கப்படுவதற்கான விடயங்கள் இருக்கிறது. அதே போல இங்கிலாந்திலே லண்டன் பிராந்தியத்திலே அந்த நினைவேந்தல்கள் இடம்பெறுவது வழமை. அதே போல் ஆஸ்திரேலியாவிலே மெல்போர்னிலே நினைவேந்தல்கள் பேரணிகள் இடம்பெறும். அதே போல் சுவிட்சர்லாந்தினுடைய பேர்ன் மாநிலத்திலே நினைவு பேரணி பல்கார மொழிகளில் உரைகள் போன்ற இடம்பெறுவதும் உங்களுக்கு தெரியும். அதே போல இத்தோடு மலேசியா, ஜெர்மனி, நோர்வே போன்ற நாடுகளிலும் இது இடம்பெறுகிறது உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்திலே தமிழின் அணைப்பு கல் அகாடியா என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒன்டாரியோ மாநிலத்திலே இருக்கக்கூடியதை சொல்லிக் கொள்ளலாம். அதே போல ஜெர்மனியிலே தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னங்களாக ஹாம்புக் மற்றும் மியூனிக் ஆகிய இடங்களில் இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். இங்கிலாந்தில் ஏற்கனவே நடைபெறும் இடங்கள் நினைவு சின்னங்கள் மாட்கரத் பாக் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். சுவிட்சர்லாந்திலே நினைவு கல் மற்றும் நினைவு நாட்கள் பெர்லின், சூரிச் நகரங்களிலே இடம்பெறுவதும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதை தாண்டி பிரான்சிலே ஈழத்தமிழ் புலம்பெயர்ந்தோர் நினைவு நிகழ்வுகள், சிறிய சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். அதை தாண்டி ஈழத்தமிழர்கள் சார்பாக நோ வயசோன் என்று சொல்லக்கூடிய ஆவணப்படம் கெலும் மெக்ரே அவர்களால் யுத்த கால சாட்சிகளினுடைய துரதிர்ஷ்டமான அந்த நிகழ்வுகளை கேமரா கண்களினூடாக படம் பிடித்திருந்தார். அதே போல உலக சர்வதேச ஊடகங்களாக இருக்கக்கூடிய அல் ஜசீரா, சேனல் 4, பிபிசி போன்ற நிறுவனங்களினுடைய ஆவணங்கள், விசாரணை அறிக்கைகள் இருக்கிறது. அதே போல பெரல் அமைப்பினுடையது
மற்றும் ITJP அமைப்புகளினுடைய நீதிக்கான அறிக்கைகளும் இதற்கு ஆவணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே தான் நாங்கள் தொடர்ச்சியாக சில விடயங்களை பேசியாக வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படியாக வருகிற போது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இனப்படுகொலையை ஐநாவினுடைய சில மனித உரிமைகள் அமைப்புகள் அங்கீகரித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உலகமும் ஈழத்தமிழர்களுக்கு நிகழ்த்தப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதை அங்கீகரிக்க வேண்டும் என்பது ஈழத்தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே சம நேரத்திலே தான் நான் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நாங்கள் எப்படி இந்த விடயங்களை கடத்தலாம் என்பதனையும் நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நினைவு சின்னங்களினுடைய வகைபாவம் என்ன என்பதுதான் கேள்வி. ஏன் உலக நாடுகளின் ஒவ்வொரு இடங்களிலும் நினைவு சின்னங்கள் அமைக்கப்படுகிறது? அதன் மூலமாக என்ன பிரயோசனம் இருக்க போகிறது? கனடாவிலே ஒரு நினைவு சின்னத்தை அமைத்துவிட்டால் அது ஈழத்தமிழர்களுக்கான நியாயங்கள் கிடைத்து விடுமா என்றெல்லாம் எங்களிடையே இருக்கக்கூடியவர்கள் கேள்விகள் கேட்பதுண்டு. அதற்கு சரியான பதிலாக இந்த தருணத்திலே நான் இதனை வழங்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொள்ளலாம் வரலாற்றில் இருந்து. அதாவது ஹோலோகாஸ்ட் என்று சொல்லக்கூடிய மியூசியம், நினைவகம் என்று சொல்லலாம், நினைவு பொருட்களை சுமந்திருக்கக்கூடிய நூதன சாலை, இது ஜூதர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹோலோகாஸ்ட் என்று சொல்லப்படுவது ஜூதர்களை ஹிட்லர் கொலை செய்த அந்த நிகழ்வை அவர்கள் ஹோலோகாஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். இந்த பெயர் தாங்கி இவர்கள் தாங்கள் வாழக்கூடிய நாடுகள் ஒவ்வொன்றிலும் இந்த நினைவகத்தை, அதாவது இந்த மியூசியத்தை வைத்திருக்கிறார்கள். நான் குறிப்பாக பெயர் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜெர்மனி, போலந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே இது காணப்படுகிறது. அங்கு தங்களுடைய இன அழிப்பினுடைய சின்னங்கள், தங்களுடைய இன அழிப்பினுடைய எச்சங்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் எடுத்து சேகரித்து ஒரு நூதன சாலையாக அவர்கள் பேடி வருகிறார்கள். தாங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாடுகளிலும் ஜூதர்கள் இந்த முறையை பின்பற்றி வருகிறார்கள். அவர்களுடைய ஹோலோகாஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மியூசியம் ஜூதர்கள் வாழக்கூடிய நாடுகளில் மிக பிரபலமாக பேசப்படக்கூடியது. அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய வலிகள் என்ன, அவர்கள் எப்படியான இன அழிப்பை சந்தித்தார்கள் என்பதனை அவர்கள் இன்று வரை நிறுவி வருகிறார்கள். உலகத்தினுடைய கண்களில் உலகம் ஜூதர்களுக்கு நிகழ்ந்தது ஒரு இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதனை அவர்கள் ஒரு கனகச்சிதமான முயற்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களாக நாங்கள் ஜூதர்களை பின்பற்ற வேண்டும் என்று நான் குறிப்பிடவில்லை. ஜூதர்களினுடைய நகர்வுகளை பார்த்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு விடுதலை வேண்டிய பயணிக்கக்கூடிய ஒரு இனமாக நாங்கள் இதனை குறித்து வைப்பதன் மூலமாக எங்களுடைய விடுதலை அடைவை எட்டுவதற்கான ஒரு முயற்சிக்கு இது சாத்தியமான பல எதிர்ப்பு குரல்களை உண்டாகும். ஆனால் ஜூதர்கள் இப்போது காசாவிலே நிகழ்த்துகின்ற இனப்படுகொலைகளை ஆதரிப்பவர்களாக அல்லது அதனை நியாயப்படுத்துபவர்களாக நாங்கள் இல்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய கடந்த காலங்களின் மீது வரலாற்றை கடத்துவதில் எப்படியான நகர்வுகளை மேற்கொண்டார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள், தங்களுடைய சந்ததிகளுக்கு தங்களுடைய மொழியை, கலாச்சாரத்தை, தாங்கள் பட்ட வலிகளை, உலகில் எங்கெங்கெல்லாம் அழிக்கப்பட்டோம் என்ற விடயங்களை சொன்னார்கள். இந்த வகையில் அப்படியான அந்த கடத்துகை முயற்சிகளை நீங்கள் பார்த்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதே மாதிரி செயற்பட தேவையில்லை. ஆனால் இப்படி ஒரு வழி இருக்கிறது என்பதனை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இழந்த இழப்புகளையும் எங்களுடைய வலிகளையும் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஏன் நான் இந்த வலிகளை பற்றி பேசுகிறேன், ஏன் இந்த வலிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், மிக முக்கியமான ஒரு விடயம், இன அழிப்பு என்ற ஒரு விடயத்திலே இருந்துதான் உலகத்தினுடைய பல நாடுகள் பிறந்திருக்கிறது. ஆகவேதான் ஈழத்தமிழர்களும் தங்களுக்கான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசத்தையும் அவர்களுடைய கனவான நாட்டையும் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இன அழிப்பு என்ற ஒரு விடயம் எந்த அளவுக்கு கடத்தப்படுகிறதோ, ஈழத்தமிழர்கள் மீது 2009 ஆண்டு மே மாதம் நிகழ்த்தப்பட்ட அந்த கொடூரமான நினைவுகளை நாங்கள் உலகத்தினுடைய ஒவ்வொரு மூலைகளுக்கும் சென்று கடத்த வேண்டும். உலகத்தினுடைய ஒவ்வொரு நுழைவாயிலிலும் நின்று நாங்கள் பேச வேண்டும். எங்களுடைய அவலங்களை, நாங்கள் கொல்லப்பட்டோம், புதைக்கப்பட்டோம், கந்தக குண்டுகளால் அந்த புகையை சுவாசித்து மரணித்து போனோம், பொசுப்பரசு குண்டுகள் எங்களை துளைத்தது, எங்களுடைய உடலங்களை சிதைத்தது, இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் சொல்லியாக வேண்டும். நான் மீளவும் சொல்லுகிறேன், இந்த இன அழிப்பு என்ற விடயங்களில் இருந்துதான் உலகத்தினுடைய பல நாடுகள் பிறந்திருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தை நீங்கள் கவனமாக சொல்லிக் கொள்ளுங்கள். உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளிடமும் சொல்லுங்கள், நாங்கள் இன அழிப்பு செய்யப்பட்ட ஒரு இனம், இன அழிப்பிலிருந்து எஞ்சிய மக்கள் கூட்டம் ஈழத்தமிழர்கள் என்று சொல்லுங்கள். அதே நேரம் இந்த ஈழத்தமிழர்களுக்கு ஈழத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இன அழிப்பில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் பங்காளிகளாக இருந்திருக்கிறீர்கள் என்பதனை உலக நாடுகளுக்கு உரைக்கும்படி சொல்லுங்கள். அவர்களினுடைய மனசாட்சிகளை தட்டி கேட்கின்ற அளவுக்கு சொல்லுங்கள். அதன் மூலமாக
ஈழத்தமிழர்களுக்கான நீதி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இன்று கனடாவில் பிரித்தானியாவில் இருப்பது போல நாளை இன்னும் அதிகளவான தேசங்களில் எங்களை அங்கீகரிக்க வேண்டும், எங்களுக்கு நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை என்பதை அங்கீகரிக்க வேண்டும். இதன் மூலமாக ஈழத்தமிழர்களுடைய அடைவுகளை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், யூதர்கள் தங்களுடைய விடுதலைக்காக பயன்படுத்திய நுணுக்கங்களை பார்த்து குறித்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக ஒரு விடுதலைக்கான பயணத்தை பாதையை செப்பனிட்டுக் கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், காசாவிலே இடம்பெறுகின்ற இன அழிப்பை இப்போது யூதர்கள் செய்கின்ற அந்த சம்பவங்களை எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் யாருமே நியாயப்படுத்தக்கூடாது, நியாயப்படுத்துகின்றவர்களாகவும் இருக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய கடந்த காலங்களை எப்படி கடத்தி இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கிறேன். அதே போல இந்த குலோகோஸ்ட் என்று சொல்லக்கூடிய மியூசியம் இருக்கிறது, அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள். அதே போல தாங்கள் வாழக்கூடிய நாடுகளிலே தங்களுக்கு என்று ஒரு கல்வி முறையை உருவாக்கி இருக்கக்கூடிய யூதர்கள் இந்த குலோகோஸ்ட் என்பதை ஒரு பாடத்திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டாய பாடமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. எங்களுடைய வலிகளை, நாங்கள் இழந்ததை, நாங்கள் கொல்லப்பட்டதை எங்களுடைய சந்ததிகளுக்கு பாடங்களாக புகட்ட வேண்டும். எங்களுடைய ஒரு இனம் தன்னுடைய வரலாற்றை, தன்னுடைய இழப்பை, தன்னுடைய வலிகளை மறந்து இருக்கமாக இருந்தால் அந்த இனம் விடுதலை அடைவதற்கான எந்த சாத்தியங்களும் இல்லை. ஆகவே ஈழத்தமிழர்களுக்கு விடுதலை வேண்டுமா, ஈழத்தமிழர்கள் கடந்த காலங்களின் மீதான கனவுகளை நியாயப்படுத்த வேண்டுமா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அன்பான சொந்தங்களே. அதே போல இந்த நினைவு சின்னங்கள் ஏன் அமைக்கப்படுகிறது என்ற கேள்விக்கு ஒரு சில விடயங்கள் இருக்கிறது. உலக நாடுகள் அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய வலிகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய விடுதலைக்கான அர்ப்பணிப்புகள் இவற்றையெல்லாம் கடத்த வேண்டும். இது ஒரு விடயம். அதே போல உலகத்தினுடைய இதயத்தை திறப்பதற்கான வார்த்தைகளாக இந்த மனிதாபிமானம், மனித உரிமைகள், அதே போல இன அழிப்பு, இனப்படுகொலை போன்ற வார்த்தைகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த இனப்படுகொலைகள் இடம்பெற்றிருக்கிறது, ஈழத்தமிழர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் எவ்வளவு உலக நாடுகளினுடைய காதுகளில் சொல்லுகிறோமோ, அவர்களுடைய படலைகளை தட்டி சொல்லுகிறோமோ, அந்த அளவுக்கு ஈழத்தமிழர்களுக்கான நீதி பொறிமுறை என்பது நிச்சயப்படுத்தப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த உலகத்தினுடைய பல நாடுகள் உருவானது இன அழிப்புகளிலே இருந்துதான். ஆகவே இதனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உலக நாடுகளில் நீங்கள் தான் எங்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்தீர்கள், ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் ஒத்துழைப்புகளை வழங்கி இருந்தீர்கள் என்ற விடயத்தை மட்டும் அவர்களுக்கு எப்போதும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருங்கள். அவர்களுடைய மனசாட்சியை கேள்வி கேட்கும்படியாக செய்யுங்கள். இதன் மூலமாக ஈழத்தமிழர்களுக்கு சாத்தியமான வாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கிறேன். தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளாக அமெரிக்கா ஐநாவினுடைய மனித உரிமை மூன்றிலே தொடர்ச்சியாக இனப்படுகொலைக்கான நீதி தொடர்பாக, சர்வதேச விசாரணை தொடர்பாக ஒரு பிரேரணையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதே போல கனடா இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை அங்கீகரித்திருக்கிறது ஒரு நாடாக. பிரித்தானியா அதற்கான முனைவுகளை மேற்கொள்கிறது. சில இடங்களில் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவில் இனப்படுகொலை தொடர்பான கல்வி இருக்கிறது, நினைவு சின்னங்கள் அமைக்கப்படுகிறது. தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது இயலுமோ இயலாதோ என்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு கெடுபிடிகள், அரசினுடைய நிகழ்வுகள், நிகழ்ச்சி நிரல்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. நான் குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டும், ஸ்ரீலங்காவினுடைய அரசு சொல்லி இருக்கிறது, இனப்படுகொலை என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால் உங்களின் மீது சட்டம் பாயும். இது அவர்களுடைய இப்போதைய கூற்றாக இருக்கிறது. இனப்படுகொலை என்ற வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்த முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவேதான் புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் உங்களுடைய கட்டமைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஒற்றுமையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக ஈழத்தமிழினத்தினுடைய விடுதலைக்கான சாத்தியப்பாடுகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இன்று கனடா, நாளை பிரித்தானியா, நாளை மறுதினம் பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா என்று சொல்லி இந்த நகர்வுகள் விரிந்து செல்ல வேண்டும். இது ஈழத்தமிழினத்திற்கான சர்வதேச அங்கீகாரத்தின் பாதையில் ஒரு நகர்வை, வெற்றி படிகளை அமைத்து செல்லும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஆகவேதான் எங்களில் பலர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள், இந்த நினைவு சின்னங்களினால் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு விடுமா என்ற கேள்விக்கு வெறுமனை நினைவேந்தல்களுக்காக மாத்திரம் நினைவு சின்னங்கள் இல்லை. அவை ஒரு அடையாளம், அவை வரலாற்றை கடத்துகின்ற தளம், அவை வரலாற்றின் நியதிகளை, வரலாற்றில் எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழிவுகளை, நாங்கள் சந்தித்த அவலங்களை, துன்பங்களை கடத்துகின்ற ஒரு மிக அரிய செய்தி சாதனம் என்பதை சொல்லிக் கொள்ளுங்கள். உலக நாடுகளினுடைய இதயத்தை திறந்து உங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் சொல்லுங்கள். அது ஈழத்தமிழினத்திற்கு மிக சாத்தியமான நகர்வை உண்டு பண்ணும் என்ற விடயத்தை உங்களோடு பகிர்ந்து இன்றைய நாளில் இன்றைய அதிர்வில் இருந்து விடைபெறுகிறேன். நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கம்.